பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 20:16 இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. பிந்தினோர் முந்தினோராக. பிந்தினோர், இதுக்கு ஆண்டவர் முன்னால ஒரு ஓமானம் சொல்றார். இந்த ஓமானத்துல ஒரு திராட்சை தோட்டக்காரர் இருக்கிறாரு. தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு ஆட்களை பணி அமர்த்துறதுக்காக காலையிலே புறப்பட்டு போறாரு. அவர் காலையில போகும்போது அவங்களுக்கு சம்பளம் பேசுறாரு. ஒரு 1000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன், நீங்க வாங்க திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்க. அவங்க ஒத்துக்கிட்டு வர்றாங்க. மறுபடியும் ஒரு 8 மணிக்கு போறாரு. அப்படியே ஆட்களை கூட்டிகிட்டு வராரு. மறுபடியும் 10 மணிக்கு போறாரு. அவருக்கு ஆட்கள் நிறைய தேவைப்படுறாங்க. மறுபடியும் 12 மணிக்கு போறாரு. இப்படி அவர் கடைசி வேலை முடியறதுக்கு ஒரு 2 மணி நேரம் இருக்குது, 1 மணி நேரம் இருக்குதுங்கிற நேரத்தில் கூட போய் ஆட்களை கூட்டிகிட்டு வராரு. கடைசியாக கூப்பிடுறவங்களுக்கு என்ன சொல்றாரு, நீங்க வந்து வேலை செய்யுங்க, உங்களுக்கு நியாயமான சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து வேலை செய்யுங்க, உங்களுக்கு நியாயமான சம்பளம் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்படி அவங்க வந்து வேலை செஞ்சாங்க. எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுத்தாரு. இப்ப பாருங்க, இந்த பரலோக ராஜ்யம் தொடங்கும் போது அல்லது இயேசு இந்த உலகத்துக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சப்போ பேதுரு இந்த ஊழியத்துல முதல் வேலைக்காரன்னு வச்சுக்கலாமா? யோவான், பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு, பர்தலமேயு, இவங்கெல்லாம் ஊழியக்காரங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப நான்லாம் நீங்களும் ஊழியம் செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு, நம்மெல்லாம் எங்க இருக்கிறோம்னா 11ஆம் மணி நேரத்துல வேலைக்கு வந்த மாதிரி, அதாவது வேலை முடிகிற நேரத்துல ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னால வேலைக்கு வந்தவங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, பிந்தினோர் முந்தினோராக, முந்தினோர் பிந்தினோராக. பின்னால வந்தவங்க முன்னால, முன்னால வந்தவங்க பின்னால. அன்பானவர்களே, நாம தேவனை புரிஞ்சுக்க முடியறதே கஷ்டம்தான். நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துல நான் இத்தனை வருஷம் விசுவாசி, அவர் என் ஜெபத்தை தான் முதல்ல கேட்கணும், இப்பதான் இந்த ஆள் விசுவாசி ஆனாரு, இந்த ஆள் ஜெபத்தை கேட்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துல நீண்ட கால விசுவாசியா இருக்கிறவங்களுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் தான் இப்ப விசுவாசிகளா வர்றவங்களுடைய ஜெபங்களையும் கேட்கிறார். ஆக நமக்கு ஒரு காரியம் புரியணும், ஆண்டவர்கிட்ட எந்த பட்சபாதமும் இல்லை. அது பல மணி நேரமோ அல்லது பல வருடங்களோ பல நாட்களோ உண்மையா செய்யறவங்களுக்கு அதற்குரிய பலன். கொஞ்ச நேரம் தான் உண்மையா செஞ்சாங்க, அதற்குரிய பலன். நாம் என்ன படித்துக் கொள்கிறோம் என்றால், தேவன் நீதியுள்ள தேவன். நமக்கு என்ன செய்வார்னாரோ அதை செய்வார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்னும் அதிகமாய் உங்களை வழி நடத்த, இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க, இன்னும் அதிகமாய் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆவலா இருக்கிறார். அந்த ஆவலா இருக்கிற தேவன் இன்னும் அதிகமா உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ரொம்ப அக்கறையா இருக்கிறபடினால, நீங்க எவ்வளவு உண்மையா உழைக்கிறீங்களோ அவ்வளவு பிரதிபலனை கொடுக்கவும், அவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கவும் அவரும் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக உங்களால முடிஞ்ச வரைக்கும் உண்மையா இருங்க, இயன்ற வரைக்கும் உற்சாகமா இருங்க, இயன்ற வரைக்கும் உண்மைய, நேர்மைய, உற்சாகத்தை கை கொள்ளுங்க.
பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு போவார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிந்தினோர் முந்தினோராக, முந்தினோர் பிந்தினோராக. இது தேவனுடைய ராஜ்யம் அப்படி இருக்கு. ஆகவே இதுல யாரும் நான் தான் முன்னால வந்தேன் பெருமை பாராட்ட முடியாது. கர்த்தர் அவரவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறாரு. அவரவருடைய உண்மைக்கும் உழைப்புக்கும் தக்க பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமா உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்படைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வல்லமை உள்ளவரும் மகத்துவமானவரும் மகிமை நிறைந்தவரும் சர்வவல்லவருமாய் இருக்கிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும், கிருபையில மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறேன். பிந்தினோர் முந்தினோராக, முந்தினோர் பிந்தினோராக என்கிற காரியங்கள் நிறைவேறுவதற்கு உதவி செய்தருளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கே மகிமை. ஆமென்.